அப்போ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து பல பிளவு முறை. அப்போ இந்த தலைப்பிலே நமக்கு தெரியுது பல பிளவுகளாக பிளத்தல். ஒரு செல் பல பிளவுகளாக பிளந்து அது செல்களாக மாறிடுச்சுன்னா பிள்ளைங்களா வந்ததுன்னா அதுதான் என்னது? பல பிளவு முறை. அப்போது இந்த பல பிளவு முறையில் ஒரு செல் இருக்குது. அந்த செல்லில் வந்து அந்த உட்கரு 10ஆக பிளந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10ஆக பிளந்தா எத்தனை பிள்ளைங்க வருவாங்க? எத்தனை உட்கருக்கள் அங்கே கிடைக்கும்? 10 உட்கரு. 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10 செல்கள் நமக்கு இந்த இதிலேருந்து கிடைக்கும். அப்போது இதில் முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே போன வகுப்பிலே பார்த்தோம், இந்த உட்கரு இவ்வாறு பிரியறதுக்கு, அதாவது உட்கரு வந்து முதல்ல பிரியுது. அப்போ இவ்வாறு பிரியறதுக்கு என்ன பேர்? கேரியோகைனசிஸ். கேரியோகைனசிஸ். இப்போ உட்கரு பிரியுது, அந்த பிரிதலுடைய பேர் தான் வந்து கேரியோகைனசிஸ்.